விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உடைய குரு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்த மே மாதம் வரை சஞ்சரிக்க போகிறார். ஆனால் இப்பொழுது வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். வக்கரகதியிலே சஞ்சரிக்கும் பொழுது சில மாற்றங்கள், மாறுபட்ட பலன்கள் ஏற்படும். அந்த வரிசையிலே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்கரகதியிலே உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் ஏற்படக்கூடிய மாறுபட்ட பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராகு கேது எப்பவுமே வக்கரகதியில தான் சஞ்சரிக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரமே கிடையாது. அடுத்தது பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகம் வக்கரகதி அடையும். வக்கரம் அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய காலம்தான் வக்கர காலம்னு சொல்லப்படுகிறது. அதாவது உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமாச்சு அப்படின்னா நீச்ச பலன்களை செய்யும், அந்த உச்ச பலனை செய்யாது. அதுவே நீச்சமடைந்த கிரகம் வக்கரமாச்சுன்னா அது உச்சமடைந்த பலனை தரும். அதாவது மாத்தி யோசி, மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதாவது அதிலும் குறிப்பாக பாவ கிரகம் வக்கரமடைந்தா நன்மை, சுபகிரகம் வக்கரமடைந்தா அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது வக்கர காலங்களில் கிரகம் தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்து ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குது அப்படின்னா அவர் எந்த வீட்டுக்கு அதிபதி, அவர் எந்த வீட்டில் இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், நட்சத்திராதிபதி, அதோட கூட தன்னுடைய கிரக காரகத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ குருன்னா யாரு? பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து. அதே போல் புத்திரகாரகம், பொருள்காரகம், தனகாரகன், அதாவது இந்த டிசிப்ளின், ஒழுக்க விதி, இது இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய கிரக குரு இல்லையா. அப்போ அந்த சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கான கிரகம் குரு. ஆக குரு 100% நவகிரகங்களிலே குரு மட்டும்தான் 100% சுபகிரகம். அப்போ அந்த காரகத்துடைய பலன் குறைந்து ஆதிபத்திய பலன்களை செய்யும். அப்போ விருச்சிக ராசிக்கு எந்த இடத்துக்கு அதிபதி? 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி 7ல் இருக்கார். அப்போ இதுவும் சிறப்பாக இருக்குது. காரகத்துவ பலனை குறைந்தாலும் கூட இந்த 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி 7ல் இருக்கார். அப்படிங்கிற அடிப்படையில் குரு நன்மைகளை அதிகமாகவே செய்வார். அதுவும் குரு சுய ஜாதகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் யாருக்காவது குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இது யோகமான காலமாக இருக்கும். வக்கரம் அடைந்த கிரகம் எப்பவும் வலுவாக வேலை செய்யும். அப்போ 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம். வாக்கு, தனம், குடும்பம் 7ல் இருக்கார் அப்படின்னா, அப்போ 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அதே போல் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம், இந்த சமூகத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 2ஆம் இடம் வருமானம். அப்போ கணவன் அல்லது மனைவி மூலமாக வருமானம், நண்பர்கள் மூலமாக வருமானம், கூட்டு தொழிலிலே வருமானம், இந்த சமூகத்திலே நல்ல பெயர், புகழ். அதே போல் வாடிக்கையாளர்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, திருமணம் அல்லது குழந்தை பிறப்பு, இது போன்ற குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடங்கிறது என்னன்னா, நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தார்னா 5ஆம் இடம் காதல் ஸ்தானம். 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ காதல் உண்டாகும், அல்லது காதலிலே வெற்றி பெற்று காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. திருமணம் மெயினாக நடக்கும். 2, 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்போ திருமணம், எவ்வளோ பெரிய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமணம் நடைபெறும். அதான் அந்த 2, 5, 7 சம்பந்தப்படும் பொழுது. அதே போல் நம்மளுடைய சிந்தனை, செயல்திறெல்லாம் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு ஸ்தானம் 5ஆம் இடம், விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிறது 2, 5, 7 சம்பந்தப்படுவதால். அடுத்ததாக இப்போ குரு வக்கரம் அடையும் பொழுது தன்னுடைய குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிம்பாங்க. குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மைகளை அதிகமாக செய்யும், அந்த இடத்துடைய தோஷம் விலக்கப்படும். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்போ குருவுடைய பார்வை என்ன? 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து. அப்போ குரு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கார். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா என்ன? 11ஆம் இடங்கிறது என்ன? அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது சித்தப்பா ஸ்தானம்.
நம்ம நீண்ட நாளாக எண்ணி நடக்கணும், இந்த விஷயம் நடக்கணும்னு ஏங்கி இருப்போம் இல்லையா, அந்த விஷயம் நடக்கக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம். அப்போ குருவோடைய பார்வை அங்கே படுது அப்படின்னா 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது யோகம், ஆன்மீக வளர்ச்சி, நிறைய ஸ்தல யாத்திரை, அதாவது நிறைய கோயில் குளங்கள்லாம் சென்று புண்ணியங்களை பெறக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, சித்தப்பா வகையிலே ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதர வகையிலால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த 5வது பார்வை வந்து குறையும். கேது வந்து சுபத்துவம் அடைஞ்சிருந்தார் குருவுடைய பார்வையால். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 11ஆம் இடத்துடைய பலன் வந்து கொஞ்சம் குறைவுபடும். அதாவது அந்த பலன் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் குறைவுபடும். விநாயக பெருமானை திங்கட்கிழமையிலே அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுது 11ஆம் இடத்து பலன் சிறப்பாக யோக பலன்களாக மாறும். அடுத்ததாக உங்கள் ராசியை 7வது பார்வையை பார்க்கிறார். அப்போ ராசி எப்போவுமே ராசியை குரு பார்த்தா என்ன ஆகும், ராசி சுபத்துவம் அடையும். அதாவது நல்ல சிந்தனை, நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய அமைப்பு, எந்த நோய்களும் இல்லாமல் மன ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு குரு 7ஆம் இடத்து ராசி 7வது பார்வையை பார்க்கும்பொழுது. இப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உடல் ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது குருவுடைய வக்கர பார்வை வந்து பெருசாக நன்மைகள் செய்யாது. அந்த இடம் சுபத்துவம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவுபடும். அப்போ நம்மளுடைய சிந்தனை செயல்மாற்றம், தேவையில்லாத மனக்குழப்பம், மனப்பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா குரு பார்வை குறையும் பொழுது நம்மளுடைய அப்பயும் 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிற பலன் வந்து சிறப்பாக செயல்படும். இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அடுத்ததாக உங்கள் விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார், அதாவது மகர ராசியை பார்ப்பார். மகர ராசி 3ஆம் இடங்கிறது என்ன, முயற்சி ஸ்தானம். 9வது பார்வையாக முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அதே போல் 3ஆம் இடம் என்பது பத்திரப்பதிவு, கையெழுத்து, ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஸ்தானம் வந்து 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்தை பார்வையிடும் பொழுது எடுத்த காரியம் அனைத்து வெற்றி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வக்கர பார்வையாக இருக்கும் பொழுது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி வந்து 3ஆம் இடம். அப்போ அப்படின்னா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் தடைப்பட்டு அடுத்த முயற்சியிலே அது வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புதிய பத்திரப்பதிவு, ஒப்பந்தம் இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 3ஆம் இடத்து பலனும் நன்மையாகவே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாது. அதனால் 3ஆம் இடத்து 9வது பார்வையாக இருக்கும் பொழுது இப்போ எடுத்த உடனே இப்போ அதாவது குரு வக்கரம் இல்லாத சமயத்தில் பார்க்கும் பொழுது 9வது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற முயற்சியை வெற்றி கிடைக்கும். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இல்லாமல் அடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர வழி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விட்டு கொடுத்து, சக ஊழியர்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல செய்தி கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் உடனே நடக்கும். ஆனால் குரு வந்து 7ல் இருக்கார் இல்லையா. ஆக இந்த பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை பலன் மட்டுமே குறைபடும். மற்றபடி 2, 5, 7 இந்த சம்பந்தம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது வக்கர காலங்களில் குரு தன்னுடைய பலன்களை அதிகமாக செய்வார். அதாவது ஆதிபத்திய பலன்களை 2ஆம் இடத்து பலன் வாக்குதான குடும்பஸ்தானத்தையும், 5ஆம் இடத்து ஸ்தானம் புத்தி புத்திரஸ்தானத்தையும், அதே போல் 7ஆம் இடம் கணவனது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம், இந்த பலன்கள் ஓங்கி இதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய 2ஆம் இடம் வருமானம், 7ஆம் இடம் கூட்டுத்தொழில், தொழிலிலே வளர்ச்சி, தொழில புதிய தொழில் தொடங்குதல், கூட்டு தொழில் தொடங்குதல், தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, பெருகக்கூடிய அமைப்பு, தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு வக்கரகாலம் புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, திருமண சம்பந்தமாக கைகூடக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பாக ஒரு பொற்காலமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.